ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி. இன்னைக்கு ஜூலை 3ோட போஸ்ட் ட்ரேட் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங்கில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 210 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் டே மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா நல்லாவே ப்ராப்பர் ஹையர் லோ கிரியேட் பண்ணியே மார்க்கெட் வந்து நல்ல புலிஷாகவே முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் வந்து ப்ரீவியஸ் டே வியூவை நான் இன்னைக்கு பயஸாக எடுத்துகிட்டு போகல. ஏன் எடுத்துகிட்டு போகலன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் லெவல் எங்கே கொண்டு போயிருக்கு பாருங்கள். ஒரு அரௌண்ட் ஒரு 550 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிருக்கு புல்லிஷாக. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தனால நான் இன்னைக்கு பெருசாக பயர்ஸ் இல்லாமல் இன்னைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்றதான் என்னோட வியூ இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டும் ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்றைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன், இமிடியேட்டாகவே செகண்ட் கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஹை கிட்ட வந்துருச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த ஜோன் கிட்டே கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணிக்கிட்டேன், ட்ரேட் எடுத்து பார்க்காம. டேரக்ஷனுமே பெருசாக நான் வைக்கல அந்த டைம் வரைக்கும். இன்னும் கிளியராக காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு ஒரு 10-5 கேண்டில் கிட்ட. ஸோ இப்போ நான் மார்க்கெட் என்னன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நிறைய பாயிண்ட் மேலே புல்லிஷ் உடஞ்சிட்டே இருக்கனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தது. நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் டைரக்ஷன் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ சப்போர்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் கேண்டில் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி மார்க்கெட்டு மேலே போதா கீழே போதான்றதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இமிடியேட்டாகவே இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் மேலே போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனர் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு மைனராக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கல. இதை வந்து நான் மைனர் வியூ எடுத்துக்கிட்டேன். அகெயின் இது ஒரு டைரக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து சின்னதாக இந்த ஜோன் கிட்டேயே ஒரு கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி ஆச்சு இந்த பாயிண்ட் கிட்டே. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை லோவாக செட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்தோன்னே இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இங்கேயே ஒரு என்ட்ரி போக ஆரம்பிச்சிட்டேன். ஓவரால் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் தேவை அப்படின்றதுனால என்ட்ரி அப்படி பார்த்துக்கிட்டேன். பட் ஆனால் அடுத்த கேண்டிலே வந்து எனக்கு இங்கே எஸ்எல் ரன் பண்ணிருச்சு. ஸோ இந்த ட்ரேட்க்கு உண்டான வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எடுத்த பாயிண்ட்லேருந்து இது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்எல் இடிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் வந்து நான் காட்டுறேன். இப்போது ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 1056 பை பண்ணியிருக்கேன், 11-3க்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ பொசிஷன்ஸ் காட்டுறேன். 4868 இன்றைக்கி நம்ம எஸ்எல் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பயர்ஸ் இல்லாமல் போயிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம பயர்ஸ் இல்லாமல் போக மாட்டோம். பட் சம்டைம்ஸ் என்னென்ன ஆகணும், மார்க்கெட் அன்சர்டனா கேப் அப் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆகிறப்போ ஆப்போசிட் டைரக்ஷனுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிஇ சைட் போயிருக்கோம். அதுவும் ஜஸ்ட் லைக் தின்னு போல் நம்ம வந்து ரீட் பண்ணோம், கேண்டில் ரீடிங் பண்ணோம். பட் ஆனால் நம்மளோட எஸ்எல் ரன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போது நல்ல ஃபால், செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருச்சு. ஸோ இங்கேயே அப்படியே மார்க்கெட் ரிமைன் ஆகும் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்மளோட மண்டே வியூ பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்யூ, பாய்.